ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ டுடே லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மணத்தக்காளி வத்தல் குழம்பு. ஸோ ஹீட்டில் அந்த ஆவியில் குழம்பு வந்து தெளிவாகவே தெரியல. ஸோ அர்ஜெண்ட்டாக வந்துட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ என்னென்னா, மணத்தக்காளி வத்தல் குழம்பு, வாழைப்பூவு பொரியல், வாழைப்பூவை பொரியல் பண்ணியாச்சு, புளிச்சக்கீரை, ஒயிட் ரைஸு. ஸோ இதுதான் பசங்களுக்கு டுடே லஞ்ச் பாக்ஸு. பசங்க இது தான் சாப்பிட்டும் போனாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் அதை தான் சாப்பிட்டாங்க. ஸோ ரைஸ் எப்பவுமே நான் வந்துட்டு வடிப்பேன், குக்கர்லாம் வைக்க மாட்டோம். குக்கரில் வச்சா எங்களுக்கு பிடிக்காது, அது செட்டும் ஆகாது. ஸோ அதனால் எப்பவுமே ஒயிட் ரைஸு வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு. அந்த காலத்துலேருந்து எல்லாம் இப்படி தான் வந்துட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இதேமாரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் இப்படி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு பசங்களுக்கும் 2 பசங்க, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு குழம்பு கொண்டு ஊற்றிட்டுருக்கிறேன். ஸோ வத்தல் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சேன். ஸோ வழக்கத்தை விட இன்றைக்கி நல்லா இருந்ததும்மா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சொன்னாங்க. ஸோ வாழைப்பூவுமே அப்படி தான், வாழைப்பூ என்னோடய ஸ்டைலில் வச்சேன். ஸோ ஒவ்வொரு வாழைப்பூ வந்துட்டு கசக்கும். இந்த வாழைப்பூ வந்துட்டு ஆனால் கசக்கில் வந்துட்டு நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு பஸ்ஸு பார்த்திங்கனாக்கா 8 o'clock வரும் பஸ்ஸு. முன்னாடி 7:30 வந்துட்டு இருந்தது, இப்போ 8 o'clock அப்படின்றதால கொஞ்சம் ஒரு 1/2 an hour வந்துட்டு ரிலாக்ஸேஷனாக இருக்குது வந்து. ஸோ நம்ம அந்த 1/2 an hourல் பொரியல் வந்துட்டு பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்துட்டு பொரியல் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வந்து. ஸோ அதனால் பொரியலும் இன்றைக்கி வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ பசங்களுக்கு இதுதான் லஞ்ச் பாக்ஸு. ஸோ குழம்பு எடுத்து வச்சாச்சு, ஒயிட் ரைஸும் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு, சாப்பாடும் போட்டு வச்சிட்டேன். 7:30லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். சாப்பாடு பசங்களுக்கு போட்டு வைக்கிறது, பசங்களுக்கு லஞ்சு வந்துட்டு பேக் பண்ணி வைக்கிறது, அடுத்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறது. ஸோ அவர் இங்கே வீட்டில் வந்துட்டு சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னாக்கா டைம் பத்தாது. ஸோ ஸ்கூலில் போய் தான் வந்துட்டு சாப்பிடணும். ஸோ அதனால் லஞ்ச் வந்துட்டு அவருக்குமே வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். புளிச்சக்கீரை வந்துட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், இல்லைனா வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் தான் வச்சேன். ஸோ ஏன்னா குழம்பே நல்லா இருந்தது. ஸோ இவருக்கு வந்து புளிச்சக்கீரையுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ எனக்கு புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவே தான் இன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாக அது தான் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு இன்னுமே அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஓட்டிகிட்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிறது புளிச்சக்கீரை. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புளிச்சக்கீரைனா உயிரியே கொடுத்துருன்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்தளவுக்கு புளிச்சக்கீரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் கீரை அப்படின்னாக்கா புளிச்சக்கீரை தான் மை ஃபேவரட் கீரை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த கீரை பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். புளிச்சக்கீரை ஒயிட் ரைஸ் இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஹோல் டே ஃபுல்லாகவுமே புளிச்சக்கீரை ரெகுலராக போய் அதுவே கொடுத்தாவே நான் அதுவே வந்துட்டு சாப்பிட்ருவேன். புளிச்சக்கீரை தான். ஸோ அவருக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு லஞ்ச் கேரியர் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன் வந்துட்டு. அது அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you that. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், see you that. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.